ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறது நான் தான் உங்கள் யாரோ. கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான ஃபேரிலேண்ட், திரும்புகிற பக்கம்லாம் கலர்ஃபுல்லாக ஃபீல் குட் கொடுக்குற இந்த ஃபேரிலேண்டில் தான் ஃபேரிஸ்லாம் வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பாரா நம்ம ஃபேரிஸ்லாம் வந்துட்டாங்கல்ல, இவங்க தான் நம்ம க்யூட்டான ஃபேரிஸ். இந்த ஃபேரிஸ் லேண்டோட ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே சாக்லேட் மழை தான் எப்போவுமே பெய்யும். இந்த லேண்டை பார்த்திங்கல்ல எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குன்னு. இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாம் ஷேரிங் இஸ் கேரிங், இல்லைனா லைஃப் போரிங் அப்படிங்கிற ஒரு எய்மோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த லேண்ட் எப்போதுமே மல்டி கலரில் யூனிக்காக இருக்குது. உங்கள் கண்ணுக்கு ஏதாவது பிரிட்ஜ் தெரியுதா? அதை தாண்டி தான் ஃபேரி லேண்டுக்குள்ளே போகணும். அடடி, ரெயின்போ வந்துருச்சா? இது சாக்லேட் மலைக்கான அறிகுறி. அப்போ நான் இப்போ சாக்லேட் மலை பெய்ய போகுது. குட்டி சுட்டிஸ்லாம் எப்படி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? அம்மா பார்த்தா அடிக்க போகிறாங்க. பயப்பட வேணாம், இந்த சாக்லேட் ஒன்றும் பண்ணாது. இந்த குட்டீஸை ஹாப்பியாக்கி பார்க்குறது தான் நம்ம ஃபேரிஸோட ஃபுல் டைம் ஜாப்னே சொல்லலாம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? அது மாதிரி தான் இங்கே உள்ள க்யூட்டிஸ் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதை பார்க்குற ஃபேரிஸ்க்கு எப்போதுமே ஆயில் கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மக்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் இந்த ஃபேரிஸ் உயிரோட வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சாபம் இந்த ஃபேரிஸ் எல்லாருக்கும் இருந்துச்சு. ஸ்ப்ரிங் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பார்க்குற இடமெல்லாம் பூ பூத்து ஒரே ப்ளூமிங்காக இருந்திருக்கு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த ஃபேரிலேண்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் தெரியல இந்த ஃபேரிலேண்ட் அழிவு நோக்கி போயிட்டுருக்குன்னு. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாட்டி கதை நல்லா இருக்காது. வாங்க இந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்ப்போம். சம்மர் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா போயிட்டு இருந்த மக்களோட மனசில் ஒரு சின்ன வெஞ்சன்ஸ் வந்துருச்சு. அங்கே உள்ள மக்கள்லாம் திடீர்னு ஷெல்ஃபிஷாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவங்களுக்குன்னு பகிர்ந்து கொடுத்துட்டு இருந்த மக்கள் தனக்கு வேணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து எல்லாத்தையும் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அங்கே உள்ள ஏழைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதை பார்த்த ஃபேரியோட கண் கலங்க அங்கே ஆசிட் ட்ரெயின் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த மக்களுக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. சாக்லேட் ட்ரெயின் பெய்ஞ்சிட்டு இருந்த நம்ம ஃபேரிலேண்டில் எப்படி ஆசிட் ட்ரெயின் வந்துச்சு? இதில் பாதிக்கப்பட்டது ஃபேரிஸும் ஃபேரி லேண்டும் தான். அந்த பிரிட்ஜை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்துச்சு, இப்போ எப்படி மாறிடுச்சுன்னு. இதை பார்த்த ஃபேரிஸ்க்கு மனசெல்லாம் உடஞ்சி ரொம்ப சோகமாயிட்டாங்க. இப்படியே காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஃபேரிலேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிச்சு. பசியும் பட்டினியும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் ரொம்ப வாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வருது பாருங்க நம்ம கதையோட டேர்னிங்கு. ஹீரோயின் இல்லாமல் ஒரு கதை ஃபுல்ஃபில் ஆகுமா? இதான்ப்பா நம்ம ஹீரோயின். இவங்க ஒரு பேக்கரி வச்சுருக்காங்க. ஃபேரிலேண்டில் உள்ள எல்லாரும் செல்ஃபிஷ் ஆனாலும் நம்ம ஹீரோயின் அவங்களோட கேரக்டரை விட்டு மாறவே இல்லை. ஃபேரிலேண்ட் இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலை நம்ம ஹீரோயினை ரொம்ப கவலைப்பட வச்சுட்டே இருந்துச்சு. என்ன பண்ணி நம்ம லேண்டை காப்பாற்றலான்னு இந்த ஹீரோயின் யோசிக்காத நாளே இல்லை. அப்போதான் அவங்க மனசில் தோணுது, பகிர்ந்து உண்ணா பலன் கிடைக்கும்னு. உடனே அந்த பேக்கரியிலேருந்து ஓட ஆரம்பித்தாங்க அந்த ஃபேரிஸை தேடி. நம்ம ஃபேரிஸை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குல்ல, ஆனாலும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கேரிங்கான பர்சன் இல்லையா? அவங்க சுட்டியான பேக்கரியிலேருந்து குட்டியான ப்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபேரிஸை தேடி ஓடி வராங்க. இந்த க்யூட்டான ஹீரோயின் அந்த ஸ்வீட்டான ப்ரெட்டை அந்த பிரேக்கான ஃபேரிஸ்க்கு கொடுத்தோன்னே அங்கே ஒரு மாற்றம் உருவாகுது. மாறினது மக்கள் தான் தவிர நம்மளோட குட்டி சுட்டிஸ் அப்படியே தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபேரிஸ் எல்லாரும் உணர ஆரம்பித்தாங்க. உடனே நம்ம ஃபேரிஸ் எல்லாம் முடிவு பண்ணி ஹீரோயின் மூலமாகவே இந்த சாபத்தை எல்லாம் போக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கான பவர் இப்போ நம்ம ஹீரோயின் கையில். ஒரு கிடைச்ச அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் அந்த ஃபேரிலேண்டில் உள்ள சாபத்தை எல்லாம் போக்க ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபேரிஸ் ஹாப்பியாக இருக்கிறத ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் காரணம் ஹீரோயின்கிறத அந்த குழந்தைங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை ரொம்ப வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்கல்ல. ஒரு வழியாக நம்ம ஃபேரிலேண்டில் உள்ள சாபம்லாம் போய் மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஃபேரிஸும் ஃபேரிலேண்டுக்குள்ளே திரும்பி வந்துட்டாங்க. ஃபேரிலேண்டுக்குள்ளே ஃபேரிஸ் வந்தால் அடுத்து என்ன நடக்கும்? ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்த சாக்லேட் மலை தான். ஃபேரிஸ் உள்ளே வந்த அடுத்த செகண்டே அவங்க அங்கே உள்ள லேண்டையெல்லாம் மாற்றி இதை பார்த்த நம்ம சப்பி குட்டீஸ்க்கெலாம் செம்ம ஹாப்பி. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இந்த மாதிரி ரியலாக நடந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இது நம்ம சேனலில் மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட உங்களை திரும்ப வந்து பார்க்குறேன். நான் தான் உங்கள் யாரோ. உங்கள் குட்டி ஹார்ட்டை கமெண்டில் போட மறந்துடாதீங்க. வரட்டா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.